ஹலோ, நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா மிளகா பழத்தெல்லாம் பறிக்கலாம் வந்திருக்கோம். இங்கே வெரைட்டி எப்படி இருக்குதுன்னா, ஆரஞ்சு கலரில் ஒரு வெரைட்டி, சிகப்பு கலரில் மிளகாலாம் ஒரு செடியில் இருக்கிறது. இந்த ஆரஞ்சு கலர் செடி வந்து தனியாக ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மிளகா வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். சரியா, பின்னாடி இருக்கிறது மாமரம். இதை சுற்றி தென்னந்தோப்புக்குள்ளே தான் வச்சுருக்கோம். ஸோ தென்னந்தோப்புக்குள்ளே நான் தான் செடி வச்சுருந்தேன். சாரி, வாழைத்தோப்புக்குள்ளே செடி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. நான் இதில் 2-3 செடி பறிச்சிட்டேன். இது வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நினப்பில்லாமல் போயிடுச்சு. சரி, இப்போ வந்துட்டு எவ்வளோ பறித்து வச்சுருக்குறோம் பாருங்க. வெரைட்டி எப்படி இருக்குதுன்னா, ஆரஞ்சு கலரில் ஒரு வெரைட்டி, சிகப்பு கலரில் மிளகாலாம் ஒரு செடியில் இருக்கிறது. இந்த ஆரஞ்சு கலர் செடி வந்து தனியாக ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மிளகா வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட காட்டுறேன், காட்டுட்டுமா? காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிளகா எல்லாமே வந்து இப்படி நேராக தானே தொங்கிட்டு தானே இருக்கும். இப்படி தொங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நான் பார்க்கக்கூடிய செடி வந்து இப்படி மேலே வானத்தை பார்த்து இப்படி இருக்கும். வானத்தை பார்த்த மாதிரி இப்படி இந்த மாதிரி இப்படி இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ பழம் இருக்குது. சரி, அந்த வானத்தில் இருக்கிற வானத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த செடியை காட்டுறேன். இதுதான் அது. பாருங்கள், எல்லா செடியிலையுமே வந்து பாருங்கள் மிளகா எப்படி தொங்கிட்டு இருக்குது. இப்படி கீழே தானே தொங்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த செடியில் பாருங்கள் மேலே இருக்கும். கீழே தொங்கின வாக்கில் இருக்காது, தொங்கிட்டு இருக்காது. இது வளைச்சி தொங்க விட்டால் கூட மேலே நிமிந்துக்கும். எல்லாம் பழம் பழுத்துருச்சு. காய் முதற்கொண்டும் மேலே தான் இருக்கும் பாருங்கதா. இது என்ன வெரைட்டினே தெரியல. நான் வந்து செடி போடும் போது 3 வெரைட்டியில் வந்துருச்சு. ஒன்று இந்த மாதிரி சிகப்புலையே வானத்தை பார்த்த மாதிரி இருக்குது. இன்னொன்று கீழே குண்டு மிளகா கீழே இருக்குது. இது ஒரு வெரைட்டி. இது வந்து சின்னதுலேயே கீழே தொங்கிட்டு இருக்கிறது. இது சின்னதில் மேலே இருக்கிறது. சரியா, மேலே பார்த்த மாதிரி. ஆனால் இந்த மிளகா இருக்குதுல்ல, இந்த மிளகா இருக்குதுல்ல, இது செம்ம காரம் காருது, பயங்கர காரம். அதே மாதிரி குண்டு மிளகா இங்கே பாருங்கள், இங்கே தொங்கிட்டு இருக்குதுல்ல இந்த குண்டு மிளகா. இது வந்துட்டு இது ஒரு வெரைட்டி. இது வந்துட்டு கீழே தொங்கிட்டு இருக்கும். ஸோ குண்டு மிளகா இருக்குது. அப்புறம் குண்டு மிளகா இருக்குது. அப்புறம் நீட்ட மிளகா, வானத்தை பார்த்த மாதிரி மிளகா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. இது கற்பூரவள்ளி செடி. இது பாருங்கள் எவ்வளோ படர்ந்து போச்சு. நான் 2 குச்சி தான் வச்சேன். 2 குச்சி வச்சு அப்படியே வந்து தண்ணி விட்டேன். இந்த மிளகா காட்டுக்கு தண்ணி பாய்க்கும் போது அப்படியே விட்டேன். ஆனால் பயங்கரமாக பொத மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாமே பறிக்கலாமா? பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. அடாடாடாடாடா, மிளகா பழம்னா பழம்தான். இது வந்து இப்போ நல்லா கருப்பாக இருக்குதுல்ல, இது வந்து பச்சைக்காயிலேருந்து அப்படியே பழுக்க ஆரம்பிக்குது. இது ஃபுல்லாக பழுத்துருச்சு, இதுவும் ஃபுல்லாக பழுத்துருச்சு. ஸோ இதை அப்படியே பறிச்சிருவோம். வெயில் அடிக்குது, அதனால தான், எது வெயில் அடிக்கிறதுனால தான் தெரிய மாட்டேங்குது சரியா. கீழெல்லாம் விழுந்துருச்சு. ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் பறிக்கிறதுனால எல்லாம் செடியில் ஆற்றிட்டு வருது. பாருங்க எவ்வளோ. சொந்த தோட்டத்தில், அதுவும் நாம்ளே விதை போட்டு அதில் வந்த செடியில் நாம்ளே வந்து பாங்கு பண்ணி நாம்ளே வந்து காய் பிக்கிறது வந்து ரொம்ப ஒரு அழகான சூப்பரான ஒரு விஷயம். பாருங்க எவ்வளோ பிச்சாச்சு. நான் சொன்னேன்ல ஆரஞ்சு கலர் வெரைட்டி ஒன்றுன்ட்டு, அது ஒன்று.
ஸோ அப்போ வந்து நாளைக்கு தண்ணி கட்டணும். இதுவும் பழுத்து தான், வெயிலுக்கு தெரியல. கொஞ்சம் கருப்பாக இருந்தாவே நம்ம மிளகா பழத்தை பிச்சிடலாம், ஏன்னா அது வந்து பழுத்துரும். இப்போ வந்து இந்த இருக்கிற மிளகாயெல்லாம் பறிச்சுட்டு, இங்கே இருக்கிற மிளகாய் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம போய் அந்த கீழே மேலே பார்த்து மாதிரி இருக்குதுல்ல, அந்த மிளகாயை பறிக்கலாம். சரியா? ஸோ கடன்னு பிரிச்சுட்டு ஓடிடுவோம். இதெல்லாம் நானே வச்சு நானே களை கொத்தி பாதுகாப்பு பண்ணது. பாருங்க, இதெல்லாம் வந்து பழுத்துக்குச்சு. வெயில் வந்து ஆப்போசிட்டில் அடிக்கிறதுனால வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, வீடியோ சரியாக என்ன சொல்கிறது, விழுவ மாட்டேங்குது. இங்கே பாருங்க, எங்கே இருக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பச்சை மிளவா தான். இந்த செடி வந்து கொஞ்சம் மழை காலத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வெய்ய காலத்தில் வந்து நல்லா செடி வந்துடும். மழை காலத்தில் நல்லா செடி வந்துடும். அதுக்கப்புறம் வெய்ய காலம், இப்போ இந்த டைம்லாம், இப்போ பிப்ரவரி, மார்ச் ஏப்ரல் இந்த மாதிரி டைம்லாம் வந்து நல்லா மிளகா வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் தண்ணி கட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மிளகா வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த வானத்தை பார்த்த மாதிரி இருக்குதுல்ல, அந்த மிளகாயை போய் பறிச்சுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மிளகாயெல்லாம் பறிச்சிடலாம். இது இன்னும் பயங்கர காரமாக இருக்கும். ஓகேவா? சரி, பறிச்சிடுவோம். ஒரு கையில் பிக்கும் போது எல்லாம் செடியை பிடிச்சிட்டு வருது. எல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஓகே, இந்த ஒரு செடி தான் அப்படி வருது. இன்னொரு செடி இருந்துச்சு, அது என்ன இறந்து போச்சு. தான் இந்த இடத்துல இருந்துச்சு, இறந்து போச்சு, செத்துருச்சு. இங்கே இருக்குது. இப்போ இதை பார்க்கலாம், இதெல்லாம் பறிக்கலாம். பாருங்க, வாவ், ஃபேண்டாஸ்டிக், சூப்பராக இருக்குதுல்ல, கலராக. ஒரு கையில் வீடியோ கேமரா பிடிச்சிக்கிட்டு, ஃபோன் எடுத்துக்கிட்டு, ஒரு கையில் வந்துட்டு பழம் பறிக்கிறது எல்லாம் கீழே உழுவுது. பாருங்க, இவ்வளோ பெருசு. உலகத்திலே ரொம்ப காரம் அதிகமாக இருக்கக்கூடிய பேர் பாருங்கள். எல்லா மிளகாயுமே பறிச்சிட்டு வந்தாச்சு. அது வீடியோ எடுக்கும்போது திடீர்னு கட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா மிளகாயுமே பறிச்சிட்டு வந்துட்டோம். ஒரு தாம்பாளத்து நிறையா மிளகா இருக்குது. அது போக வெளியவும் வச்சுருக்கேன் ஒரு குண்டால். பாருங்கள், இது போகிறோம் 1 கிலோவுக்கு மேலே வரும். ஸோ அவ்வளோ மிளகா நான் வச்ச செடியிலேருந்து இவ்வளோ மிளகா வந்துருக்குது. சூப்பர் மிளகா பழம். பார்க்க பழம் செம்ம சூப்பராக இருக்குது, ஆனால் எடுத்து சாப்பிடவே தான் முடியாது. சக்கச்செவீர்னு சகப்பா பழம் இருக்குது, ஆனால் எடுத்து சாப்பிட முடியாது. சாப்பிட்டோம் அவ்வளோதான், பின்னாடிலாம் லைட் எரிய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், நான் சொன்ன ஆரஞ்சு கலர் மிளகா, இது வந்து ஆரஞ்சு கலராக இருக்குது பாருங்கள். இந்த சிகப்புக்கும் இதுக்கும் ஆரஞ்சு கலர் பார்க்க வந்து பாருங்கதா, ஆரஞ்சு கலர் எப்படி இருக்குது. ஸோ அது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. ஓகே.